திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள வெள்ளக்கோவில் வீரகுமாரசாமி கோவிலில் 3 நாள் விழாவாக மாசிமக தேர் திருவிழா கடந்த 8, 9, 10 ஆகிய தேதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்திருந்தனர். இரண்டாவது நாளான 9ஆம் தேதி மாலை கோவில் வளாகத்தில் இசை கச்சேரி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் காண குவிந்திருந்த நிலையில் மூலனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் விவசாயி ஒருவரும் இசை கச்சேரியை காண வந்தார். தனியார் பள்ளியில் படித்து வரும் அவரது மகள் பள்ளி முடித்து வீடு திரும்பி தனது தாயை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவர் வெள்ளக்கோவிலில் உள்ள கோவிலுக்கு வந்துள்ளதாக கூற, இதையடுத்து சிறுமியும் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில் வளாகத்தில் நடந்த இசை கச்சேரியை கண்டு ரசித்துள்ளனர். அப்போது உணர்ச்சி வசப்பட்ட சிறுமி மேடை ஏறி நடனமாடியதாகவும் கூறப்படுகிறது. இசை கச்சேரியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் விழா குழுவினர் சிறுமியை அவர்களது பெற்றோர் பத்திரமாக அழைத்துச் செல்லுமாறு மைக்கில் அறிவுறுத்திய சிறிது நேரத்தில் சிறுமி மாயமானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமியை தேடி அலைந்த அவரது தாய் மகளை காணவில்லை என வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். கூட்டத்தில் இருந்த 2 இளைஞர்கள் சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று ஆழ்நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள வீட்டில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் சிறுமியை இசை கச்சேரி கூட்டத்தில் விட வந்தது தெரிய வந்தது. அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த வேறு 2 இளைஞர்கள் சிறுமியை மிரட்டி அவர்களின் பைக்கில் ஏற்றி சென்று காரில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து மற்றொரு காரில் வேறு நபர்கள் மூலமாக சிறுமியை மீண்டும் தேர்க்கடையில் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமி தனது தாயிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த வெள்ளக்கோவில் போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த உணவக ஊழியர் பிரபாகரன் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர் மணிகண்டன் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் மேலும் 5 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதும், அதிலும் குறிப்பாக சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படும் கொடூர சம்பவங்கள் அதிகரித்து வருவது பெண் பிள்ளைகளை பெற்றவர்களின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.